உங்களுக்கு பிடிச்ச இல்ல நீங்க விரும்புற ஒரு விஷயம், நீங்க லவ் பண்ற விஷயம் வந்து உங்க லைஃப்ல அப்படியே க்ரோ ஆறது பாப்பீங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்துல நீங்க கிரிட்டிசைஸ் பண்றீங்க, அத விமர்சனம் பண்ணும்போது அன்னை தினத்துல இருந்து நீங்க பார்த்திருந்தீங்கன்னா அது அப்படியே ஃபேட் அவுட் ஆகி உங்க லைஃப்ல இருந்து போறத பார்த்திருப்பீங்க. இது ஏன்றது தெரியுமா? அத பத்தின வீடியோ தான். அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இந்த யூனிவர்ஸ்ல ஒரு பேசிக்கான ஒரு ரூல் இருக்கு. நீங்க என்ன விஷயத்த ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதுதான் க்ரோ ஆயிட்டே போகும். ஸோ அப்போ உங்களுக்கு பிடிக்கிற விஷயத்தெல்லாம் நீங்க அதிகமா அதை அப்ரிஷியேட் பண்ணும்போது அந்த எனர்ஜி வந்து பல மடங்கா மல்டிப்ளை ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்போ உங்களுக்கு புரியும். நீங்க ஒரு ஒர்க் ஸ்பேஸ்ல இருப்பீங்க. அந்த ஒர்க்கை ரொம்ப பிடிச்சி அற்புதமா அந்த வேலையை செஞ்சிருப்பீங்க. உங்க முழு எனர்ஜியவும் பாசிட்டிவான விதத்தில் கொடுத்துருப்பீங்க. அட்ராக்ட் மோர் ப்ரமோஷன்ஸ், ரைட்? புரியுதா? ஸோ உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே இது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஏன்டா இந்த ஆஃபீஸ்க்கு போகிறோம், ஏன்டா இந்த வேலை பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் அதையே போட்டிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அண்ட் அதை சார்ந்த விஷயத்தை தான் அட்ராக்ட் பண்ணிட்டு வருவீங்க. உங்கள் மேனேஜர் போனோடனே திட்டுவார், திருப்பவும் ஏன்டா இந்த ஆஃபீஸ்க்கு போகிறோம், இந்த வேலை பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் தான் அதிகமாக வரும். த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் நவ். உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் டெய்லி பேசிஸில் அப்படிங்கிறது தான் சாய்ஸு.